துணைவேந்தர்களுக்கான மாநாட்டில் தற்போது துணைவேந்தர்கள் பங்கேற்பு தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழகத்தை சார்ந்த துணைவேந்தர்கள் ஒருவர் கூட பங்கேற்கவில்லை, ஒட்டுமொத்தமாக புறக்கணிப்பை செய்திருக்கிறார்கள் என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் குருசாமி. விவரம் என்ன? தேவப்பிரியன், துணைவேந்தர்களுக்கான மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. இதற்காக தற்பொழுது கோவை விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் துணை குடியரசுத் தலைவர் தற்பொழுது உதகை வந்திருக்கிறார். தற்போது உதகை வந்திருக்கக்கூடிய அவர் சாலை மார்க்கமாக நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய மாநாடு நடைபெறக்கூடிய இடத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார். இதனிடையே இந்த துணைவேந்தர்கள் மாநாட்டில் தமிழ்நாடு மாநில அரசுக்கு சொந்தமான பல்கலைக்கழகங்களை சேர்ந்த ஒருவர் கூட பங்கேற்கவில்லை. குறிப்பாக கோவை பாரதியார் தமிழ்நாடு பல்கலைக்கழகம், காமராஜர் பல்கலைக்கழகம், மனோன்மணி தாசன் பல்கலைக்கழகம் உட்பட தமிழகத்தில் மாநில அரசுக்கு சொந்தமான அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தும் அந்த பல்கலைக்கழகங்களிலிருந்து யாரும் பங்கேற்கவில்லை. அதே வேளையில் தனியார் பல்கலைக்கழகங்களிலிருந்து சுமார் 9 துணைவேந்தர்கள் வரை தற்பொழுது இந்த துணைவேந்தர் மாநாட்டில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் கிருஷ்ணன் பங்கேற்றிருக்கிறார். இதே போல திண்டுக்கல் காந்தி கிராம பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பஞ்சநாதன், கோவை அவினாசி லிங்கம் மகளிர் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பாரதி ஹரிசங்கர், ரங்கராஜன் டாக்டர் சகுந்தரா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ரஜத் குப்தா, SRM பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் முத்தமிழ் செல்வன், சிவநாடார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பட்டாச்சாரியார், அமித் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ராஜேந்திரன், விநாயகா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் சுதீர், நூருல் இஸ்லாம் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் சஜின் நற்குணம் ஆகிய 9 துணைவேந்தர்கள் மட்டுமே பங்கேற்றிருக்கிறார்கள். இதை தவிர்த்து மற்ற பல்கலைக்கழகங்களிலிருந்து யாரும் பங்கேற்கவில்லை. குறிப்பாக மாநில பல்கலைக்கழகத்திலிருந்து ஒருவர் கூட இந்த மாநாட்டில் பங்கேற்காத நிலை இருக்கிறது. இதை தவிர்த்து சென்னை IIT-னுடைய இயக்குனர் காமகோடி பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவரும் இந்த மாநாட்டில் பங்கேற்கவில்லை. அதே வேளையில் IIT-னுடைய பிரதிநிதிகளாக சிலர் இங்கே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதே போல மதுரை தியாகராஜா கல்லூரியினுடைய முதல்வர், அதே போல கோவை கிருஷ்ணா கல்லூரியினுடைய முதல்வர் போன்றோரும் இந்த நிகழ்விற்கு பங்கேற்றிருக்கிறார்கள். மொத்தம் 26 பேர் பங்கேற்றிருக்கிறார்கள். அந்த 26 பேரில் 9 பேர் மட்டுமே துணைவேந்தர்கள் பொறுப்பேற்பவர்கள். மற்றவர்கள் துணைவேந்தர் பொறுப்பிற்கு அடுத்த துணைவேந்தர் பதிவாளர் பொறுப்பிற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமே தற்பொழுது இந்த மாநாட்டில் பங்கேற்றிருக்கிறார்கள். தற்போது இந்த மாநாடானது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. தேவப்பிரியா, மாநாட்டில் இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சி நிரல் திட்டமிடப்பட்டிருக்கு? முக்கிய பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்கள் வரவில்லை. திட்டமிட்டபடி நிகழ்ச்சி இன்னைக்கு நடைபெறுமா? திட்டமிட்டபடி நிகழ்ச்சிகளானது நடத்தப்பட இருக்கிறது. ஏற்கனவே இந்த நிகழ்வை பொறுத்தவரை காலை 11:55 மணி முதல் 12:55 மணி வரை 1 மணி நேரத்துக்கு மட்டுமே இந்த நிகழ்வானது திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் ஆளுநர் சரியாக ஒரு 15 நிமிடம் உரையாற்றுகிறார். அதே போல துணை குடியரசுத் தலைவர் அவரும் ஒரு 15 நிமிடம் மட்டுமே உரையாற்றுகின்றார்கள். இதை தவிர்த்து மற்ற வழக்கமான நிகழ்வுகள் என 1 மணி நேரம் மட்டுமே இந்த நிகழ்வானது திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஆனால் திட்டமிட்டபடி இந்த நிகழ்வு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கல்வித்துறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள், அதில் புதிதாக வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்னவெல்லாம் புதிய விஷயங்களாக வந்திருக்கிறது என்பன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த மாநாட்டில் ஆலோசிக்க இருக்கிறார்கள். குறிப்பாக பல்கலைக்கழகங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய கல்வி ஒத்துழைப்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்தும், இந்த கற்றல் விளைவுகளை அதிகரிப்பதற்கு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவது, அப்புறம் கல்வி நிறுவனங்களில் நிதி மேலாண்மை, ஆராய்ச்சிகளினுடைய சிறப்பு அம்சம், தொழில் முனைவரை ஊக்குவிப்பது, கற்பவர்களுக்கான திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றும் நாளையும் என 2 தினங்கள் இந்த மாநாடானது நடத்தப்பட இருக்கிறது. மாநாட்டில் எதிர்பார்க்கப்பட்ட மாநில பல்கலைக்கழகங்களை சேர்ந்தவர்கள் வராவிட்டாலும் திட்டமிட்டபடி மாநாட்டில் பங்கேற்றிருப்பவர்களை வைத்து இந்த மாநாடு நிகழ்வுகள் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி குருசாமி.